குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு முதல் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு பயிற்சியினுள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்போம். முதல் பாடம் வடிவங்களை அறிவேன். என்னென்ன வடிவம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சதுரம், வட்டம், செவ்வகம் இதெல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன், செய்து மகிழ்வேன். 1 உருளுதல் மற்றும் சறுக்குதல். எதெல்லாம் உருண்டுட்டு ஓடும்? வட்டமாக இருக்கிறதெல்லாம் உருண்டுட்டு போகும். தட்டையாக இருக்கிறதெல்லாம் நமக்கு சறுக்கிக்கிட்டு போகும். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே எழுதுகிறோம். எழுதிட்டு இதில் எது உருண்டு ஓடும், சறுக்கி ஓடும், உருண்டவும் செய்யும், சறுக்கவும் செய்யும் எதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பந்து என்ன செய்யும்? உருளும் பொருள், உருண்டுட்டு தான் ஓடும். அடுத்தது பெட்டி. எல்லா பக்கமும் செவ்வக வடிவில் இருக்கும். நாம் இதை கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கும். இதை பெட்டி. இது என்ன செய்யும்? சறுக்கதான் செய்யும், உருண்டு ஓடாது. அடுத்து வாங்க, 3வது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? பென்சில் என்ன செய்யும்? உருண்டு ஓடுவது. 4வது புத்தகம் எழுதுகிறோம், அது சறுக்கி தான் போகும். அடுத்து ரப்பர், அழிப்பான், அது என்ன செய்யுது? சறுக்கிட்டு போகும். உருளையாக இருந்தால், வட்டமாக இருந்தால் உருண்டுட்டு போடும். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஒரு பக்கம் அதாவது உருண்டையாகவும் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அந்த பொருள் என்ன செய்யும்? உருண்டுட்டு போகலாம், சறுக்கியும் விடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் நம்ம நகையெல்லாம் வாங்குறோம்ல, அப்போ அந்த வாங்கும்போது ரவுண்டாக ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம மோதிர பெட்டின்னு சொல்லலாம். தோடு போடக்கூடிய பாக்ஸ் ரவுண்டாக கொடுப்பாங்க. அந்த காயின் வச்சு ரவுண்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெட்டிலாம் ரவுண்டாக இருக்கும், ஃப்ளாட்டாகவும் அடியிலையும் மேலேயும் தட்டையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பொருள் என்ன செய்யும்? உருண்டுட்டு போகும், சறுக்கவும் செய்யும். அடுத்தது 1ல் 1 நானே உருவாக்குவேன். பின்வரும் வடிவங்களை பயன்படுத்தி உனக்கு பிடித்த படத்தை வரைந்து வண்ணமிடுக. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க சதுரம், வட்டம், முக்கோணம், செவ்வகம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வடிவத்தை பயன்படுத்தி நான் வட்டம் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் இந்த வடிவத்தை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பொம்மை மாதிரி வரையலாம். என்ன செய்யலாம்? இப்போ இது இருக்கு அப்படின்னா இது ஒரு வட்டத்தை யூஸ் பண்றோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு செவ்வகத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மாதிரி வால் என்ன செய்யலாம்? இப்படி நம்ம உண்பது போட்டுட்டு வரலாம். இப்படி சின்ன சின்ன கண் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது உருவம் வரையலாம். உங்களுக்கு ஒரு எப்படி வரையணுங்கிறதுக்காக நான் ஒன்று போட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடித்த வடிவங்களை வரையலாம். வடிவத்தை கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய வடிவத்தை கொண்டு ஏதாவது ஒரு உருவத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். அப்போ நீங்கள் இதை பொறுமையாக செய்யுங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய உருளுதல் சறுக்குதலுக்கு உங்களுக்கு பிடித்த பொருளை எழுதியும் நீங்கள் உருளுதல் சறுக்குதல், உருளுதலாம் உருண்டுட்டு ஓடுறது. அப்போ நம்ம சர்க்கிளாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பால் விட்டோம்னா உருண்டுட்டு ஓடும். இதே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமோ அட்டையை விட்டுனா என்ன செய்யும்? சறுக்கிட்டு போகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி.